கொடைக்கானலுக்கு பொட்டி கட்ட வைக்கிறேன் நானு. அம்மா செமையா பசிக்குது. இட்லியும் சூடாதான் இருக்கு. இடியாப்பெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எடுத்துட்டு போ. நான் வைப்பேன். இப்படி இட்லி மேல இடியாப்பத்தை வைக்கிற அறிவில்லை உனக்கு? இவங்க உங்களுக்கு ஏற்கனவே சமைச்சிட்டாங்கன்னா அதை சொல்லிருக்கலாம்ல. சமைக்கிறேன்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? இந்தா நீ சாப்பிடுற. இந்தா ஆள விடுங்க. நிவின், ஏய் நிவின், ஏய் நிவின், நிவின், நிவின் சாப்பிடு. இதுன்னு வந்து உட்கார்ந்த புள்ளைய சாப்பிட விட மாட்டியாடி நீ? உன் வாயை மூடு. ஏன் அதே அக்கறையில நீங்க ஒதுங்கி போயிருக்க வேண்டியதானே? எப்படி பாக்குறத பாரு. நிவின், ஹலோ சொல்லு நிவின். அண்ணே இங்க வரியா? ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். டீ குடி. அண்ணே வீட்டுக்கு வெளில தானே நிக்கிறேன், நீ வரியா? இங்க தூரமா வண்டி விடு, போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம். எங்கயாவது ஓடி போயிடலான்ற அளவுக்கு வீட்டுல டென்ஷன் பண்றாங்க. டேய் சாப்பாடு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லி புலம்புறான். உனக்கு போட்டி போட்டுட்டு ஊருக்கு போகும்போது எங்க அம்மாவையும் கங்காவையும் சமாளிக்கிறதுக்கு என்னால. அண்ணே சிரிக்காதண்ணே. எங்க போறோம்? உட்கார்றா. சொல்லுண்ணே. டேய் எங்கேயாச்சும் நீங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? டீ குடிக்கணும்னு சொன்னல, வா. டீயா? இருடா. நீ வேணா போய் இரு, என்னால முடியாது. இருடா விடு. ரொம்ப ஹாய் வாடா. தாத்தா தான் சொன்னாரு, அட்மிட் பண்ணிட்டீங்கல்ல? அதுக்குள்ள நர்ஸ் ஓடி வந்து வெண்ணிலாவுக்கு ஃபிட்ஸ்ன்னு சொன்ன. ஆனா திரும்பவும் ஃபிட்ஸ் வர்ற மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. அதான் உட்காருங்க நிவின். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இருக்குன்னு சொல்றதே தப்பு. அவளை எப்படியாச்சும் சரி பண்ணி ரொம்ப நேரமா தனியாவே உட்காந்துட்டு இருந்தேன். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப. ஏய் நிவின், மாங்காய் வத்த குழம்பு சூடா இருக்கு, சாப்பிடு. சரி இரு, நானே உனக்கு கூட்டி விடுறேன். அக்கா கவலைப்படவும் தெம்பு வேணும் இல்லடி? முடியும். நீ இருக்கீதுல்ல? தோணல. என்ன இருந்தாலும் உன் புருஷன் நீ இப்படி அவருக்காக யோசிக்கிறல்ல, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ முதல்ல சாப்பிடு. ஒரு வாட்டி அவருக்கு எடுத்துட்டு வந்து. நீ உன் புருஷனை இவ்ளோ லவ் பண்றல்ல? இல்லடி, உங்க கல்யாணம் திடீர்னு நடந்துச்சு. நீ லவ் பண்றதுக்கான சூழ்நிலை அப்போ இல்ல. ஆனா கல்யாணம் அம்மா முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஆனா அதையும் மீறி கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்குள்ள அப்படி என்னதாண்டி நடந்துச்சு? ஏய், அவருக்கும் லவ் இல்ல, எனக்கும் லவ் இல்ல. அவருக்கும் லவ் ஃபெயிலியர். அந்த ஒரு புள்ளிதான் எங்களை சேர்த்து வச்சதுன்னு. அப்பதான் நர்மதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு வந்தோம். நிம்மதியே இல்லாம ஒரு மாதிரி அப்செட்டா இருந்துச்சுக்கா. அந்த டைம்லயே நம்ம எல்லாரையும் பசுபத்திட்ட இருந்து காப்பாத்தி எங்க தங்க வச்சாரு.
அவருக்கும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி சுச்சுவேஷன் தான்க்கா. வீட்ல ஒத்துக்கிட்டா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஹலோ தெரியல. நானும் நம்பாம இருப்பேன். எப்படியோ கடமைக்கு சாப்பிடு. இந்தா சாப்பிடு. ம். எங்க ரெண்டு பேருக்குமே பெருசா ஆர்வமே இல்லாம நடந்த மேரேஜ் தான். இல்லாத அந்த ஒரு நாள் பயங்கரமா எம்டினஸ் ஃபீல் பண்ண வச்சது. Hi everyone, this is Kiran Kumar. Welcome back to my channel. Today current affair. Which of the following factors weaken Indian rupee against the US dollar in international markets? 1. Higher crude oil prices in international markets. 2. Increase in foreign portfolio investment inflows into Indian markets. 3. Widening of India's trade deficits. 4. Increase the interest rates by the US Federal Reserve. Select the correct option. Option A 1 and 2 only. Option B 1, 2 and 3 only. Option C 1, 3 and 4 only. Option D 2, 3 and 4 only. The countdown start now. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. The correct answer is 1, 3 and 4 only. Explanation. Statement 1 is correct. Higher crude oil prices increase India's import bill, leading to higher demand for dollars and weakening the rupees. Statement 2 is incorrect. An increase in foreign portfolio investment inflows strengthens the rupee by increasing the demand for Indian assets and reducing the demand for dollars. Statement 3 is correct. A widening trade deficit means higher imports than exports, which increases dollar demand and weakens in rupee. Statement 4 is correct. Higher interest rates by the US Federal Reserve attract investors to US assets, reducing foreign investments in India and weakening the rupee. Source: the Indian Express newspaper, page number 15. And the next current affair. Which of the following statements are correct in respect of National Credit Framework (NCF)? 1. It aims integrate and standardize the credit transfer system for education and skill development. 2. Ministry of Education is responsible for implementing the National Credit Framework in India. 3. Only technical education is included in the National Credit Framework. Select the answer using the code given below. Option A 1 and 2 only. Option B 2 and 3 only. Option C 1 and 3 only. Option D 1, 2 and 3. Your countdown start now. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. The correct answer is A 1 and 2 only. Explanation. Statement 1 is correct. The National Credit Framework (NCF) is designed to integrate and standardize the credit transfer system, enabling better recognizing and profitability of credits across both academic and skill development sectors. Statement 2 is also correct. The Ministry of Education is responsible for implementing and overseeing the National Credit Framework in India. Statement 3 is incorrect. The NCF covers both formal and informal education systems, including academic education, vocational education, and skill developments, not just technical education. Source: The Hindu newspaper, page number 10. Thank you for watching. Talk to you next one. Till then, bye. Take care.